கைஸ், நான் இப்போ எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா, இப்போ நம்ம எல்லோரும் டிவியில் பார்த்துட்டே இருப்போம். 3 நாளாக ஒரே நியூஸு. விமானத்தில் ஃப்ளைட்டில் போனாங்க. ஒரு 242 பேரில் 241 பேர் இறந்ததை. அதில் குழந்தைங்க எத்தனை பேர் போனாங்கன்னு நமக்கே தெரியாது. ஆனால் ஒரு ஃபேமிலி மட்டும் காமிச்சாங்க. அவங்க 3 குழந்தைங்க வச்சுருந்தாங்க. லண்டனில் செட்டில் ஆக போகிறதா போட்டு. அது அவங்கவுங்க எல்லாருமே அதில் போன அத்தனை பேருமே அவங்க மைண்டில் என்னென்ன கனவுகளோடு போனாங்கன்னு அது கடவுளுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு போயிருப்பாங்க. அதை பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம ஒரு ஆளாக நினச்சி பார்த்தோன்னா அதோட ஃபீலிங்ஸ் தெரியும். அந்த குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம குழந்தைங்களா நினச்சி பார்த்தோன்னா அதோட வலி தெரியும். அந்தளவுக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. 2 நேரத்துலாம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகவே இருந்தது. இப்போ என்னடா இப்போ இப்படி எதில் போனாலும் விபத்து தான். நடந்து போனாலும் சரி, சைக்கிளில் பைக்கில் எதில் போனாலும், கப்பலில் ஃப்ளைட்டில் எதில் போனாலும் விபத்து நடக்க தான் செய்யுது. அதனால் நான் இது கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களுக்காக இந்த வீடியோவை சொல்கிறேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எங்கேயாவது போனீங்கன்னா மனசுக்குள்ளே உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நல்லா வேண்டிக்கிட்டு பாதுகாப்பாக போங்க, பாதுகாப்பாக வாங்க. அப்படி சொல்கிறேன்ட்டு தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம கடவுள் தான் நம்மளை பாதுகாக்கணும். மனுஷனால் எதுவுமே முடியாது, கடவுளால் ஒரு ஆள் தான் முடியும். அதனால் எங்கே போனாலும் வந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு போங்க, சரிங்களா? இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, யாராக ஒருத்தர்னாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்க அவங்க 241 பேர் மட்டும் இல்லை, அந்த மருத்துவ படிப்பு படித்த அந்த இப்போ ஒரு 7 பசங்களும் இறந்துட்டாங்க. அந்த ஃப்ளைட் அது மேலே விழுந்ததில் அவங்களும் இறந்துட்டாங்க. எல்லாருக்கும் அவங்களும் என்ன கனவுகளோடு வந்திருப்பாங்க. பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க. அவங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? தேங்க்யூ.